அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்றைக்கி புள்ளை பெத்தானம் கருவாட்டானம் காய்ச்ச போகிறோம். முட்டை உடச்சி ஊற்றி பாருங்கள். இது எல்லாத்தையும் எடுத்து மிளகு ஒரு கரண்டி, கசகசா ஒரு ஸ்பூனு ஒரு கரண்டி, தனியா கொஞ்சம், காஞ்ச மிளகா ஒரு 3, ஜீரகம் போடுறோம். இதெல்லாம் வறுத்துட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு தான் ஆனங்காய்ச்சி தாளிச்சு விடணும். ரொம்ப கறிக்கிடக்கூடாது. இதில் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். பூண்டு சேர்த்துக்கணும். 2 பல் பூண்டு உருண்டை போட்டேன். இவ்வளோ பூண்டு சேர்த்துக்கோங்க. அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக புளி ஊற வச்சுருங்க. இதில் நிறைய புளி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் புளி இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ செய்ய போகிறோம், வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இதில் 4 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், அந்த எண்ணெய் விரிஞ்சு வந்தது. இதில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் வெறும் நல்லா வெங்காயம் போடுங்க. அப்புறம் கருவாட்டை போட்டுருங்க. தக்காளி போட்டுக்கோங்க. அதே கருவேப்பிலையும் போட்டுருங்க. அது கொஞ்சம் நேரம் இப்படி மூடி வச்சுருங்க. அந்த ஆவிலே இது வெந்துடும். இது இப்போ எடுத்துகிட்டு மூடி எடுத்துகிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா அப்படியே கிளறி விடணும். அப்படியே எண்ணெயிலே தான் வதங்கணும். இது கருவாடு, முள்ளுவாழை கருவாடு எங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் நான். ஆமாம், டிசம்பர் போயிருந்தேன் ஊருக்கு. அப்போ வாங்கிட்டு வந்த எங்கள் ஊர் அபிராமத்தோடைய கருவாடு. இது முள்ளுவாழை கருவாடு, நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். அப்போ வாங்கிட்டு வந்தது. இந்த டிசம்பர் மாதம் போயிட்டு வந்தோம் ஊருக்கு. பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வந்தோம். அப்போ வாங்கிட்டு இந்த கருவாடை இப்போ புள்ளை பெத்தானம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் கருவாட்டு ஆனம். பாருங்கள், அப்படியே எண்ணெயிலே தான் வதங்கணும். ஃபாஸ்ட்டில் வைக்கக்கூடாது. அப்படியே சிம்மிலேயே வதங்கி வந்துச்சுன்னா இந்த சாம்பார் வெங்காயம் போட்டுக்கிறேன் பாருங்கள். ஒரு தக்காளி போட்டிருக்கிறேன். அதனால் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை தான் நம்ம இதில் சேர்த்துக்கணும். புளி கொஞ்சோண்டு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கணும். கொதித்து மசாலா வாசனெல்லாம் போன பிறகு தான் முட்டை லாஸ்ட்டில் உடச்சி ஊற்றி இறக்கணும். இதை வதங்கிருச்சு. கருவாடெல்லாம் நல்லா அப்படியே கரைஞ்சிருச்சு. வெங்காயம் ரொம்ப தீயக்கூடாது. இந்த மசாலா அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு நல்லா இதில் பூண்டெல்லாம் சேர்த்துருக்குறோம். மிளகு பூண்டு எல்லாம் சேர்த்ததுனால நல்லா மணமாக இருக்கும். அந்த இது கொதித்து நல்லா வரணும். புளி அப்புறம் சேர்த்துக்கணும். இந்த வரேன் இதில். இப்போ இப்படியே இது நல்லா அப்படியே மசாலா வாசனை போயிடுச்சு பாருங்கள். சிம்மிலே வச்சுட்டேன் பாருங்கள். அதனால அந்த மசாலா வாசனைலாம் போயிடுச்சு. இதை இப்போ இப்போ இந்த அரைச்சி மிக்ஸியில் கரைச்சி புளி எல்லாத்தையும் கரைச்சி வச்சதை ஊற்றுறேன். ஊற்றி ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது. இது அப்படியே கட்டியாக தான் இருக்கணும். இந்த கருவாட்டு குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த பாருங்கள், அவ்வளோதான். உப்பு கம்மியாக தான் போடணும். உப்பே போடக்கூடாது. ஏன்னா பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். உப்பு கருவாட்டிலே இருக்குது பார்த்தீங்களா, அதனால் உப்பு சேர்க்கக்கூடாது. கொதித்த உடனே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. இந்த கொதிச்சு இதுவாகிடுச்சு. இது பண்ண போகிறோம். முட்டை ஊற்ற போகிறோம் பாருங்கள். இப்படி கிண்ணத்தில் இப்படி உடச்சி இப்படி முட்டையை ஊற்றிக்கிட்டு, ஏன்னா ஓடிக்கிட்டு போயிடும் குழந்தைங்க சாப்பிடுதுங்கள்ல. அதனால் நம்ம இப்படி எடுத்து இப்படி அழகாக இப்படி ஒரு சைடு ஊற்றிட்டோம்னா அது அப்படியே அந்த ஆவிலே வெந்துடும். அதுமாரி உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ ஊற்றிக்கலாம். அப்போ நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கு சுண்டக்காய் வத்தல் வறுத்துக்கலாம், உடச்சக்கடலை தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். அப்படியே ஒரு பக்கமாக ஊற்றணும். ஒரே சைடு எல்லாம் ஊற்றிடக்கூடாது. அது இதாகிடும், முட்டை கலங்கிரும். அப்படி இது கிண்ணத்தில் ஊற்றி பார்த்திங்கன்னா
இந்த ஓடு கீடு இல்லாமல் அப்படியே க்ளீனாக இருக்குது பாருங்கள். அப்போ வந்து முட்டை வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா பசங்களுக்கு வாயில் கீழே முட்டை வயிற்றில் போயிடும். அதனால தான் 3 முட்டை ஊற்றிருக்குறோம் நாங்கள். இதில் 3 முட்டை உடச்சி ஊற்றிட்டு இந்த கொதித்த உடனே இந்த மல்லிக்கீரையை வந்து கொஞ்ச நேரம் சென்று போட்டுருணும். இப்போ கொதிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அது வேகணும் சிம்மிலே. இப்படி திறந்துட்டு இப்படி கொதிக்கிட்டு பாருங்கள். இந்த முட்டையை வந்து அப்படியே வந்து மெதுவாக திருப்பி விடணும். அப்போ வந்து அந்த ஆவிலே வெந்துடும். அப்படியே இதுவாகட்டும். அப்படியே நல்லா அந்த ஆவிலே அப்படியே வெந்துச்சு பாருங்கள். அப்படியே இதுதான். அப்படியே இந்த கொத்தமல்லி கீரையை போட்டு அப்படியே இறக்கிற வேண்டியது தான். இது வந்து குழந்த பிறந்தவங்க வீட்டுக்கும் சமைச்சி சாப்பிட்லாம். எல்லோரும் சாப்பிட்லாம். இருந்தாலும் குழந்த பெற்றவங்க சாப்பிட்டா நல்ல பால் ஊறுன்னு சொல்லுவாங்க. செஞ்சு கொடுப்போம் நாங்கள். அதனால் வந்து எல்லாேருக்கும் பிடிக்கும். இந்தமாரி கருவாட்டு குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.